ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரி மணீஷ் மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ஓசூர் மாநகராட்சி கமிஷனர் ஸ்ரீகாந்த் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 108ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது. இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை மே 17 இயக்கத்தினர் முற்றுகையிட உள்ளதாக அறிவித்தனர். இந்நிலையில் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டின் முன்பு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சீமான் வீட்டுக்கு செல்லும் வழியிலேயே பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. தமிழகத்திற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியுள்ள வங்கதேசத்தினர் திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் போலி ஆவணங்கள் மூலம் வேலைக்கு சேர்ந்து தனியார் நிறுவனங்களில் பதுங்கியுள்ளனர். சட்டவிரோதமாக பதுங்கியுள்ள வங்கதேசத்தினரை கண்டுபிடிக்க என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக போலீஸ் அதிகாரிகள் 25 பேருக்கு ஐபிஎஸ் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்கான அங்கீகாரமாக இந்திய காவல் பணி அதிகாரிகளாக உயர்வு பெற்றுள்ள 25 பேருக்கும் எனது பாராட்டுகள். தங்கள் பணி சிறக்கட்டும் என முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். பரந்தூர் ஏர்போர்ட் தேவையான ஒன்று எனவும் நாடு விரிவடைகின்ற பொழுது மக்களுக்கு சிறு சேதாரம் வரத்தான் செய்யும் எனவும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா சொன்னார். தமிழக முதல்வர் நேரடி கவனம் செலுத்தி பரந்தூர் மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சமணர் குகையை ஆக்கிரமிக்கும் நோக்கில் பச்சை பெயிண்ட் பூசப்பட்டது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தவிர பாறையில் சில வாக்கியங்களையும் எழுதியுள்ளனர். இதுகுறித்து மத்திய தொல்லியல் துறை உதவி பாதுகாப்பு அலுவலர் சங்கர் அளித்த புகாரில் திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பாச்சி, சிவகாசி ஆகிய இரு படங்களின் பாடல்கள்தான் விஜயை மாஸ் ஹீரோவாக்கியது என திரைப்பட இயக்குநர் RV உதயகுமார் சொன்னார். அந்த இரு படங்கள் இல்லை என்றால் விஜய் கட்சியை ஆரம்பித்து இருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு அதிகாலை 3 மணி அளவில் வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஞானசேகரனுக்கு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 60,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டுள்ளதால் மக்கள் கவலை அடைந்துள்ளனர். கிராமுக்கு 75 ரூபாய் அதிகரித்துள்ளது. கிராம் 7,525 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்று முதல் வரும் ஜனவரி 25ஆம் தேதி வரை வானில் வெள்ளி, வியாழன், சனி, செவ்வாய், நெப்டியூன், யுரேனஸ் ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருகின்றன. இவை மாலை 6 முதல் இரவு 8 மணி வரை வானில் தெரியும். இவற்றில் நெப்டியூன், யுரேனஸ் ஆகியவற்றை நுண்ணோக்கியால் மட்டுமே காண முடியும் என அறிவியல் தொழில்நுட்ப மையத்தினர் தெரிவித்துள்ளனர். 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் வானியல் நிகழ்வை இன்று முதல் 4 நாட்கள் கண்டு ரசிக்க சென்னை பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சனி, வியாழன், வெள்ளி, செவ்வாய் கோள்களை மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை காணலாம். யுரேனஸ், நெப்டியூனை வெறும் கண்களால் பார்க்க முடியாது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 41 மீனவர்கள் விடுதலையாகினர். அவர்கள் அனைவரும் சென்னை விமான நிலையம் வந்தனர். மீனவர்களை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். கோவை மாவட்டம் காரமடை அருகே தோண்டைமலை கிராம சாலையில் வனத்திலிருந்து வெளியேறிய ஒற்றை யானை அவ்வழியாக 2 வீலரில் சென்ற சதீஷ்குமார் என்பவரை துரத்தி தாக்கியது. பலத்த காயமடைந்த சதீஷ்குமாரை நண்பர்கள் மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். காரமடை வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட்டில் மெத்தை மற்றும் தலையணை தயார் செய்யும் தனியார் ஃபோம் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஃபோம் எரிந்து நாசமாகின. சிப்காட் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலை தனியார் மண்டபத்தில் நடந்த இந்து முன்னணி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கோவை கோட்ட செயலாளர் ராஜ்குமார் கலந்து கொண்டார். இந்துக்களுக்காக ஈம காரியங்கள் செய்யும் இடமாக உள்ள அனைத்து இந்து சமுதாய நந்தவனத்தை நகராட்சி நிர்வாகம் மத ரீதியாக நசுக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். இதை கண்டித்து வரும் 31ஆம் தேதி 10,000 இந்துக்களை திரட்டி போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் அறங்காவல் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அமைச்சர் காந்தி முன்னிலையில் பதவி ஏற்றுக்கொண்டனர். அறங்காவலர் குழு தலைவராக ரவி, உறுப்பினர்களாக கோவிந்தையா, ராஜ்குமார், ராஜலட்சுமி, நித்யானந்தம் ஆகியோர் உறுப்பினர்களாக பதவி ஏற்றுக்கொண்டனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடந்த 9ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி இலவச சர்வ தரிசன டோக்கன்கள் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் நாளை முதல் ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனத்திற்காக வரும் பக்தர்களுக்கு கடந்த காலங்களைப் போலவே இலவச சர்வ தரிசன டோக்கன்களை வழங்கப்பட உள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலம் குலாரிகாட் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மாவோயிஸ்டுகள் 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். துணிச்சலான வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகையை ரூபாய் 8,000 ரூபாய் 25,000 உயர்த்த ஒடிசா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக மார்கோ ரூபியோ, அமெரிக்கா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் ஆகியோரை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர்.